வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இந்தியன் மார்க்கெட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு நாட்டில் சந்தைகள் எவ்வாறு செயல்படுகின்றன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிந்தது என்றால் அதுலேருந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கில் நிறைய ஐடியா கிடைக்கும், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 விதமான லேயர்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ரியலி ரிச், யாராவது 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க, கைக்கு டேக் ஹோம் சேலரி, அதாவது வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய சம்பளம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் அவர்கள் ரொம்ப பணக்காரங்க. இது ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்க. அவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சுருப்பாங்க, இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பெரிய கம்பெனிகள் ரொம்ப சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நிச்சயமாக 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம். 1,50,000 2,00,000 அந்த மாதிரி தான் சம்பாதிப்பாங்க. அதில் 2 பேர் இருந்தாங்க, 2 பேரும் படித்தவங்க இருந்தாங்கன்னா 2,00,000 ரூபா ரொம்ப டாப் லெவலில் இருப்பாங்க. பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிஸில் காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடனா கூட அவங்களுக்கு டெஃபினட்டாக கையில் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் பணம் இருக்கும், ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவழிக்கலாம் அப்படிங்கிற பணம் இருக்கும். அடுத்தது ட்ரைங் டு கெட் தேர், அதாவது அங்கே இல்லை 1,00,000 ரூபாயெல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனால் 30,000 ரூபாயிலேருந்து 80,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒரு டெப்டி மேனேஜர் இல்லை ஒரு மேனேஜர் லெவலில் சில கம்பெனிஸ்லாம் எக்கச்சக்கமாக சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. வருஷம் ஒரு 1,000 ரூபா 1,500 ஏறும், அவ்வளோதான். அவங்களுக்கு 80,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் மொத்த சம்பளமே. வீட்டில் இல்லசரத்தையாக தான் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்க இந்த சின்ன ஊர்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் கம்பெனி அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா சுகர் சர்க்கரை கம்பெனி, பேப்பர் கம்பெனி, இந்த மாதிரி நிறையா இருக்கும் வெவ்வேறு ஊரில். நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா இடத்துல அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் சம்பளம் மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் 80,000 நிச்சயமாக தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான். அடுத்தது சி கேட்டகரி, அதாவது 7,000 ரூபாயிலேருந்து 24,000 ரூபா. அதுதான் ரொம்ப ஜாஸ்தி, 55%. இப்போது மெட்ராஸ் போய் பார்த்திங்கன்னா அரக்கோணம்னு ஒரு ஊர் இருக்குது, இல்லை கும்மிடிப்பூண்டிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு டெய்லி ட்ரெயினில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேலை செஞ்சுட்டு திருப்பியும் அதே மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருப்பியும் அவங்க ஊருக்கு போகிறவங்க தான் இன்றளவும் மிக 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 அதிகமான மக்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதா சொல்கிறாங்க. ரொம்ப சீசன் டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கையில் பணமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ரொம்ப சுமாரான வாழ்க்கை ஓட்டிகிட்ருப்பாங்க. இந்த கேட்டகரி தான் 55%. ரொம்ப ஏழை இல்லை, ஆனால் ரொம்ப பணக்காரங்களும் கிடையாது. ஆனால் கீழ் லெவலில் 7,000 ரூபா 8,000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராக் பாட்டம், அவங்க தான் அண்ணன் வேலை. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம ஊரில் ரேஷன் அரிசி 20 கேஜி கிடைக்கிறதுனால அவங்களால ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அடுத்த கேட்டகரி இருக்குது, ராக் பாட்டம் ஆஃப் த புவர் வித் கரண்ட் இன்கம்ஸ் ஆஃப் லெஸ் தென் ₹7,000 per month. 7,000 ரூபாய்க்கு கம்மி வாங்குறவங்க. அந்த ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு, எக்கச்சக்கமான ஹிந்திக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 6,000 ரூபா 7,000 ரூபா தான் இருக்கும் சம்பளம். சில சமயம் ஃப்ரீ அக்கமடேஷன் ஃப்ரீ இது கொடுக்குறாங்க. சில இடத்துல 10,000 ரூபா கூட சம்பாதிக்கிறாங்க. அவங்க சி கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். The top 10% with the disposable incomes fill all the airplanes, go abroad on costly holidays, park their wealth in tax havens abroad, have children studying abroad, have the best of treatment in the costly hospitals, contribute to the waiting list in the Vande Bharat trains. Vande Bharat எங்கே பார்த்தாலும் எல்லா ட்ரெயின்லேயும் எக்கச்சக்கமான டிக்கெட், 3,000 3,500 டிக்கெட். சென்னையிலேருந்து கோயம்புத்தூரே கிட்டத்தட்ட 3,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஆள் இருக்குது. Shop only in the huge shopping malls and generally exhibit their wealth with terrific egos. 200 ரூபாய் கொடுத்து சாதாரணமாக கோவை எக்ஸ்பிரஸில் போகிறது எப்படி இருக்குது, 3,000 ரூபா டிக்கெட்டை கொடுத்து வந்தே பாரத்துக்கு போகிறது எப்படி இருக்குது. ஆனால் இவங்க கையில் பணம் இருக்கிறதுனால அவங்க என் கையில் பணம் இருக்குது, நான் அப்படி தான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் இந்த ஏ கேட்டகரி மக்கள். இவங்க தான் எக்கச்சக்கமான காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட்
ஜாலியாக எடுத்துப்பாங்க. பசங்களுக்கு கையில் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருப்பாங்க. பசங்க வந்து மேலே அமெரிக்கா இல்லை லண்டன் இல்லாட்டா ஜெர்மனியில் படிச்சுட்ருப்பாங்க. ஷாப்பிங் மாலில் மட்டும்தான் நான் போய் துணி வாங்கினேன் அப்படிங்கிற பெருமையாக சொல்லிப்பாங்க. இதெல்லாம் ஈகோ ஜாஸ்தி உள்ள மக்கள் தான் இந்த ஏ கேட்டகரி மக்கள். எவ்ரி நியூ பியூட்டி பார்லர், பெரிய பெரிய பியூட்டி பார்லர்ஸ் வந்தாச்சு. எவ்ரி நியூ ப்ராடக்ட் அண்ட் அமேசான் எக்கச்சக்கமான விலை கொடுத்து 52 டிவி, 5 டிவி, அந்த டிவி இந்த டிவி, ஒரு டிவியே 1.25 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டிவிலாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஆப்பிள் ஐஃபோனை வாங்கி வச்சுப்பாங்க. ஆப்பிள் லேப்டாப் தான் கையில் இருக்கும். வெரி காஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் வித் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் இன்டீரியர் டெக்கரேஷன். பெரிய பெரிய மெட்ராஸில் இப்போ எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட் 7 கோடி, 10 கோடி, 12 கோடி, 15 கோடிலாம் வந்தாச்சு. இப்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இந்த இடத்துல 30 கோடிங்கிறாங்க, 35 கோடிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பணக்காரங்க இருக்க ஏ கேட்டகரி மக்கள் இம்போர்ட்டட் கார்ஸ்லாம் வச்சுக்கிட்டு டாப் 10% எப்போ பாரு வந்து மற்ற ஏழைங்களை இப்போ திட்ட வேண்டியது. அவங்க கையில் வந்து பணம் இருக்கிறதுங்கிறதுனால என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு துமுகம் ஜாஸ்தி இருக்கும். their own behavior can only invite hatred. அவங்களுடைய நடத்தையினால மக்களுக்கு அவங்க மேலே கடுப்பு தான் வரும். அடுத்தது என்ன, இந்த பி கேட்டகரி ட்ரைங் டு கெட் தட். ஏ டு பி வந்துச்சு, சங்கீதா வந்தாச்சு, வசந்த் பவன் வந்தாச்சு. ஏதோ ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஜாலியாக சாப்பிட வேண்டியது. அவங்களுக்கு இப்போ இஎம்ஐ எது கேட்டாலும் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு லோனு, காருக்கு லோனு, ஏதாவது ஜுவல் லோன் வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க கடனாலே ஆகிடுவாங்க. ரொம்ப கடனும் ஜாஸ்தி இருக்கும். இதுவும் இந்த மாதிரி தான் நிறைய நடக்கிறது இப்போது. அடுத்தது we are also there அப்படிங்கிறது அந்த 3வது கேட்டகரி. ரொம்ப கஷ்டம். இஎம்ஐ ட்ரெயினை பிடிச்சி போகிறது, ஷேர் ஆட்டோவில் போகிறது, ஆர்டினரி பஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற பஸ் டீலக்ஸ் பஸ்ஸில் போனால் காஸ்ட்லிங்கிறதுனால. லேடிஸ்க்கு கூட இப்போ கவர்மெண்ட் பஸ் விட்ருக்காங்க, எல்லா பஸ்ஸுக்கும் ஏற முடியாது. ஸோ அந்த மாதிரி சிமிலர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். கையேந்தி பவனில் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. பார்த்திங்கன்னா மெட்ராஸில் மட்டுமே எக்கச்சக்கமான கையேந்தி பவனுங்கள். கோயம்புத்தூரில் வந்தாச்சு, திருச்சியில் வந்தாச்சு. இதே மாதிரி கையேந்தி பவன் தான் தமிழ்நாடு பூரா இருக்குது. அவங்களுக்குலாம் அவங்களுடைய மொத்த டேர்ன் ஓவரே பல கோடி ரூபாய் இருக்கும், பல 1000 கோடி ரூபாய் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் தான் இருக்காங்க. வாஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், the electricians, the drivers, the plumbers and the cooks in huge cities keep on growing in the அவங்களுக்கு 25,000 சம்பளத்தை கொஞ்சம் ஒரு அதிகமாக ஒரு 30,000 சம்பளம் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் திருப்பியும் அதே மாதிரி 25,000 இதுலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறவங்க பாவம், இந்த அமேசான், ஸ்விக்கியை கூட இது பண்ணுறவங்க, கொண்டு போய் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறவங்க, ஜொமேட்டோவில் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறவங்க, இதுதான் கிக் ஒர்க்கர்ஸுங்கிறாங்க. பிபிஓ எம்ப்ளாயி நிறைய இப்போ தேங்காயில் மட்டுமே எக்கச்சக்கமான பிபிஓ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பிபிஓ எக்கச்சக்கமாக இருக்குது. ஷோலிங்கர் மாதிரி சின்ன ஊரில் கூட பிபிஓ இருக்குது. ஸோ வி ஆர் ஆல்சோ த கேட்டகரி. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுறது, அவங்க தான் இருப்பாங்க. வசந்த் அண்ட் கோ மாதிரி கம்பெனியில் இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் துணியெல்லாம் வாங்குவாங்க, இல்லை டிவி வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜு வாங்குவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அந்த சரவண பவனில் எல்லாமே வந்து சரவண பவன் இல்லை, சரவணா ஸ்டோர்ஸ். அது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் மன்னிச்சிடுங்க. சரவணா ஸ்டோர்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபுளான ஒரு நியாயமான வகையில் அவங்களுக்கு துணிமணி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தே ஆர் மோஸ்ட்லி கிராஜுவேட்ஸ் வித் அடிஷ்னல் ஸ்கில்ஸ். அவங்க மேலே வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லாதவங்க, ஆர் ஆப்டிடியூட் இல்லாதவங்க, ஒரு ஆசை இல்லாதவங்க. உமன் கண்ட்ரிபியூட், அவங்க வீட்டில் வந்து ஒய்ஃபையும் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறது, அது எடுக்கிறது, ஏதோ ஒரு 5,000 10,000 வீட்டில் உட்காந்தபடியே சம்பாதிக்கிறாங்க. எக்கச்சக்கமான சின்ன ஊரில் செய்யார், திருவண்ணாமலை, இந்த சைடு போனீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் துறையூர், இந்த மாதிரி சின்ன ஊரில் அந்த சைடு போனீங்கன்னா வேடசந்தூர், இந்த மாதிரி சின்ன ஊர், டயர் 2 3 திண்டிவனம், மயிலாடுதுறை, இந்த மாதிரி சின்ன டயர் 2 டயர் 3 டவுன்ஸ் எக்கச்சக்கமானதாக இருக்காங்க. ஸோ த சோஷியல் செக்யூரிட்டி இஸ் என்ன, பிஎஃப் கூட கிடையாது நிறைய பேருக்கு. சிட் ஃபண்ட் மூலமாக தான் அவங்க இது சேமிக்கிறத பண்ணுறாங்க.
do not consider investment in mutual funds. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அவங்களுக்கு எது கூட ஒன்றுமே தெரியாது. சிம்பிளி தே டு நாட் நோ ஹவு தே ஒர்க். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. இதுதான் இது வந்து இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இந்திக்கார பசங்க நிறைய பேர் வந்ததுனால அவங்களுக்கும் வந்து ஒரு அளவுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் வந்ததுனால இதே இந்த சி கேட்டகரி தான் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டுருக்கு. பெட்டர் ஸ்கில்னால் ரொம்ப ரொம்ப படித்தவங்க, கொஞ்சம் இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் இல்லாட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த ஏ கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இப்போ தான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆல்ரெடி வந்தாச்சு. ஏ கேட்டகரி ஆனால் ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறையா படித்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஊழல் தான் ஜாஸ்தி இருக்குது. அந்த மேசிவ் கேட்டட் கம்யூனிட்டிஸ் வில் ஆல்சோ மல்டிப்ளை. இப்போ மெட்ராஸ் பார்த்திங்கன்னா இல்லை கோயம்புத்தூர் இல்லாட்ட பெங்களூர் எந்த சிட்டியை பெரிய சிட்டியில் போய் பார்த்தாலும் பெரிய பணக்காரங்க இருக்கிற ஏரியா எல்லாமே ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. அங்கே எல்லாமே இருக்குது. ஏடிஎம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஜாகிங் ட்ராக் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு வெளியில் சாதாரண கையேந்தி பவனில் வேறு சாப்பிட்றவங்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க, ரொம்ப சாதாரண மக்களும் இருக்காங்க. ஸோ கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இது எதில் போய் முடியும்னே தெரியல. ஆனால் மார்க்கெட்டும் அப்படியே தான் டெவலப் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.